நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். தளபதி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நடக்க போகுதுங்க. அதுக்கு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு. ஸோ இந்த ஜூலி இருக்குல்ல, ஜூலி தளபதியை பற்றி தப்பாக பேசுறதா இருக்கட்டும், அவதூறாக பேசுறதா இருக்கட்டும், திமுக சொம்படிக்கிறது, திமுக பேமெண்ட் வாங்கிட்டு தளபதி விஜய் வந்து தவறான விஷயங்களை வந்து பேசி பரப்பிட்டு இருந்துச்சு. அதனாலேயே வந்து அதை போட்டு எல்லாம் புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிக் பாஸில் இருந்த நெகட்டிவிட்டியை விட 10 மடங்கு அதிகமான நெகட்டிவிட்டி அப்படின்றது வந்து தளபதி விஜயை வந்து விமர்சனம் பண்ண பிறகு வந்துச்சு. ஆனால் அதை எல்லாரும் போட்டு அடித்த ஒரே ஒரு காரணம் என்னன்னா, கிட்னி திருடி, நீ வந்து ஒரு கிட்னி திருடி அப்படின்னு வந்து கடந்த சில நாட்களாகவே வந்து எல்லாரும் வந்து ஜூலியை போட்டு அடித்தாங்க. நிறைய பேரை ஏமாற்றி வந்து பணம் வாங்கிட்டு வந்து கிட்னி திருடி இருக்க, நீ வந்து ஒரு கிட்னி திருடி அப்படின்னு வந்து எல்லாரும் அடித்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையுமே வந்து இதை கவர் பண்ணியிருந்தாங்க. நிறைய தளபதியோட டிவிக்கு வாரியர்ஸும் வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க. நம்ம தளபதி விஜய் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிட்னி திருட்டு வழக்கு அப்படி இருக்கு இல்லைங்களா, அதை சுகாதாரத்துறை மூலமா வந்து விசாரணை நடத்த உத்தரவு போட்டிருக்காராமா. ஸோ சுகாதாரத்துறை வந்து அந்த நாமக்கல், சேலம் இந்த பகுதியில் கிட்னி திருடு அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைன்னா, முறைகேடு, அதை பற்றி விசாரணை பண்ணுறதுக்கு இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஒரு வழக்கை விசாரிக்கவும் போகிறாங்க. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, கிட்னி திருடியாக இருக்க ஜூலி மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் எல்லாரும் மட்டும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. நீ கிட்னி திருடி தானே இருந்த, கண்டிப்பாக நீயும் வந்து சீக்கிரம் மாட்டுவ, எங்கள் தளபதி வந்து யாரையுமே வந்து சும்மா விட மாட்டார், மக்களுக்கு கஷ்டம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வந்து ஜூலியை போட்டு பொழைக்கிறாங்க. அந்த ஒரு ஜூலி எப்படியும் இந்த எலெக்ஷனில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக வந்து தளபதி விஜய் வந்து தப்பாக பேசி அவதூறு பரப்பிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு பெரிய செருப்படி, பெரிய ஒரு சிக்கல் வரப்போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக கிட்னி விஷயத்தில் வந்து ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கிட்னி திருட்டு வழக்கிலும் வந்து யாராவது முறைகேடு ஏற்பட்டாங்களோ அவங்களும் வந்து தண்டிக்கப்பட தான் போகிறாங்க. இல்லை ஜூலிக்கு என்ன நடக்க போகுதுன்றதான் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.